பண்ணுங்க. இந்த இடத்துல போய் இல்லை, இங்கே விட்டுங்க. நார்மலா. சூப்பர். அப்படியே கம்பியை உள்ளே விடுங்க. அப்படியே உள்ளே விடுங்க. சூப்பர். அப்படி பண்ணுங்க. அவ்வளோதான். உள்ளே விடுங்க. அந்த இருக்கு உள்ள மண்ணில் இறக்குங்க. இருங்க அமைதியாக இருங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி இன்னொரு போட்டுங்க. எங்கே இருக்கு? பொந்தா இருக்கா? அது எப்படி இது? அந்த இதுக்குள்ளையா? குரலுக்குள்ளையா? டார்ச் இருந்தா கொடுங்க. சரி. இல்லை, எங்கள் இடத்துல பார்த்தீங்களா? எங்கே பார்த்தோம்? எப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்தீங்களா இல்லை வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே போகிறோம்? பாருங்கள், பெரிய பாம்பு இருக்குன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. ஸோ மலையில் வந்து ரெஸ்கியூக்காக வந்துருந்தோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறோம். மண்ணு பதியுத பொறுமையா. அப்படியே போடும். சூப்பர். அப்படி ஜாயிண்டா எடுத்துட்டு இன்னொரு போட்டு அப்படியே அமுக்குங்க. தெரிஞ்சிடும் ரிசல்ட் அதிலே. சூப்பர். இப்போ அடியில் கூடி விட்டு எம்ப முடியுமான்னு பாருங்க. அடியில் அப்படி இல்லை அப்போதான் இது பண்ண முடியும். எங்க இருக்கு பாருங்க. எவ்வளோ தூரம் தோண்டி எடுத்துருக்கோம். இந்த பிரதர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. ஆரம்பத்தில் இவரை எடுத்தோம். இவர் என்ன சொன்னாரோ அதை தான் எடுத்தோம். இங்கே வாங்க, சும்மா வாங்க, இங்கே வாங்க. நல்ல உடனே குத்தக்கூடாது பிரதர். அந்த கார்னரில் தெரியுதுங்களா? அந்த கார்னர் இந்த கார்னர் வரணும். இந்த இருக்குல்ல, இந்த கார்னர் வரணும். கம்பி என்ன கொண்டு போங்க தள்ளி. இந்த இல்லை பண்ணுங்க. என்ன அப்படியே தான் நிற்கிது. இங்கே நகரில் நீங்கள் இது பண்ணுங்கள். இருங்க அங்கிட்டும் இடம் இருக்குது. இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் போகிற இருக்கும். ஸோ இதுக்குள்ள ஒரு கண்ணாடி உரியன் இதில் வந்து இங்கே பாருங்கள். இங்கே தோண்டி இங்கே வரைக்கும் தோண்டி இங்கே பாருங்கள். கிட்டத்தட்ட வீட்டு செவரவே பார்த்துட்டு இல்லை தண்ணி குடிச்சிங்களா? கரெக்டு தான். பண்ணுங்க. அந்த இடத்துக்கிட்ட போகிற மட்டும் கொஞ்சம் பாருங்கள். எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்துங்க பாருங்கள். தண்ணியில் அமைதியாக இருங்க. கிட்ட பாருங்கள். ஃபுல்லாக உடச்சி எடுத்துங்க பாருங்கள்.
இங்கே வரைக்கும் இப்போ இதை பூரா உடைக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துருக்கு. ஸோ எந்த அளவுக்கு பொந்து இருக்குது பார்த்தீங்களா? அவர் கரெக்டாக சொன்னாப்புல வீட்டுக்காரர் இந்த இது வரைக்கும் வந்துடும். ஓகே ஓகே வராது தவளை மாதிரி தான் இருக்கும். அமைதியாக இருங்க, இவ்வளோ நேரம் உழைச்சிருக்கோம். பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. இந்த இடத்துல போய் இல்லை இங்கே விட்டுங்க. நார்மல் சூப்பர். அப்படியே கம்பியை உள்ளே விடுங்க. அப்படியே உள்ளே விடுங்க. சூப்பர் அப்படி பண்ணுங்க. அவ்வளோதான். உள்ளே விடுங்க. அந்த இருக்கு உள்ளே மண்ணில் இறக்குங்க. இருங்க அமைதியாக இருங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி இன்னொரு போட்டு போட்டுங்க. இந்த இடத்துல இந்த சரி. அப்படியே இருங்க. அமைதியாக தண்ணி விட சொல்லுவானே. இல்லை இருங்க. நீங்கள் பின்னாடி கூட நின்றுக்கோங்க ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் போராடிங்க பாருங்கள். வீடவே அடிச்சு பாம்பு பிடிச்சிருக்கோம். உங்கள் பேர் என்ன பிரதர்? பிரேம்குமார். ரொம்ப நன்றி உங்களுக்கு. பாருங்கள், ஒரு கொடிய விஷமுள்ள கண்ணாடி விரியன் பாம்பு. எதுவும் சாப்பிடலைங்க. இந்த பாம்போட உருவமே அப்படி தான். சாப்பிட தான் வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டீங்க. அமைதியாக இருங்க. ஸோ பார்த்துக்குங்க. இந்த பாம்பு ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வேலையை கண்டிப்பாக நாளைக்கு பார்த்துருங்க பிரதர் கையோட. இந்த கல்லுகளுக்கு அடியில் தான் அதிகமாக இருப்பான் அந்த பாம்பு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போராடி இருக்கோங்க பாருங்கள். எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். இதுட்ட ஊரே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. மழை வேறு. வா குண்டு பயிலே வா போகலாம் வா. 2 மணி நேரம் போராட வச்சுட்டே உன் செத்துக்கு. நீ எல்லாம் அமைதியாக மட்டும் இருங்க. இரியா போயா உள்ளே போயா. பொந்து தான் உள்ளே போ. உன் வீடு தான் போ. உள்ளே போ. அமைதியாக இருங்க. உள்ளே போயா. இன்னொரு வீட்டுக்கு வேற போகணும். போ. இல்லை வரேன் இருங்க. ஓட்டையாக இருக்கா? எது ஓட்டையாக இருக்குது? எங்கே ஓட்டையாக இருக்குது? தள்ளிலுங்கக்கா. போடா குண்டு பையில உள்ளே போடா. அங்கே போயா உள்ளே போயா. நல்ல பிள்ளை. சரி நல்ல பிள்ளை. சூப்பர்யா. போயா. கம்பு எடுக்க விடாத அளவுக்கு நீயா உள்ளே போயிரு. சூப்பர் நல்ல பிள்ளை. கார்னரில் போய் படுத்துக்கணும். அப்போ தான் கயிறு கட்ட ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இல்லை. சூப்பர். அப்படியே படுத்துக்கோ. பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் 2 மணி நேரம் போராடி இருக்கோம் பாருங்கள். எவ்வளோ தூரம் பொந்து ஃபைனலாக இப்போ இதையும் உடைக்கிறப்போ கரெக்டாக இந்த இடத்துல பாம்பு இருந்துச்சு. கிட்டத்தட்ட இவர் தான் ஹெல்ப் பண்ணாப்புல. ஸோ அந்த குண்டு பையில பிடிச்சாச்சு.